பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியான அற்புத தேவனுக்கும் மகிமை உண்டாகும் நாள். ஆகவே நமது இதயம் தேவனே நோக்கி பார்க்க நம்மை அர்ப்பணிப்போம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் கர்த்தராகிய தேவன் சாலமோன் ஆலயம் கட்டிய போது அந்த ஆலயத்தை அபிஷேகிக்க ஆளுகை செய்ய வாரும் என்று ஜெபித்த போது கர்த்தர் சாலமோனுக்கு தந்த வாக்குத்தத்தம். 1 ராஜாக்கள் 9:3வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். என் அன்பானவர்களே, நான் என் சபையை கட்டுவேன் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே பிதாவை, ஆண்டவராகிய இயேசுவை, ஆவியான தேவனை ஆராதிக்கிற எல்லா சபையிலும் கிறிஸ்து தான் ராஜாவாய் இருக்கிறார். எபேசியர் 5:23 சொன்னது கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருக்கிறார் என்று. ஆகவே சபைகளுக்கு போதகர்களோ, பாஸ்டர்களோ, பாதிரியார்களோ, பிஷப்களோ தலைவர்கள் கிடையாது. ஆண்டவராய் இயேசு தான் சபைக்கு தலைவர். இந்த உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான எந்த சபையா இருக்கட்டும், எந்த பேருள்ள சபையா இருக்கட்டும், அது பெரிய சபையா இருக்கட்டும், சிறிய சபையா இருக்கட்டும், எல்லா சபைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தலைவர். ஆகவே அந்த சபையில தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. அதனால்தான் நம் தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசுவை, பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய சத்தியம் அவருடைய சபையில நமக்கு கொடுக்கப்படுகிறது. சத்தியம் நம்மை குணமாக்கும், சத்தியம் விடுவிக்கும், சத்தியம் நம்மை உயிர்ப்பிக்கும், சத்திய வசனம் நம்மை பரிசுத்தமாக்கிறது. ஆவியானவருடைய அபிஷேகம் சபை ஆராதனையில தான் அதிகமாய் நம்ம மேல இறங்கி வரும். இங்கே சாலமோனுக்கு கர்த்தர் சொன்ன செய்தி கவனித்தீர்களா? அந்த ஆலயத்தில் என் நாமம் விளங்கும்படி. அப்போ உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களில இயேசு கிறிஸ்துவின் நாமம்தான் உயர்த்தப்பட வேண்டும். என் கண்கள் அங்கே இருக்கும், என் இதயம் அங்கே இருக்கும். பார்த்தீங்களா? தேவனுடைய கண்கள் நம்முடைய இதயத்தின் ஆழத்தை பார்க்கிறது. அங்க துதியை பார்க்கிறது, ஜெபத்தை பார்க்கிறது, அங்கு வேண்டுதலை பார்க்கிறது, காயங்களை பார்க்கிறது. அது உள்ளே இருக்கிற எல்லா விதமான மனநோவையும் தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. அவருடைய இருதயம் நமக்காக மனதுருகிறது. ஆகவே தேவனுடைய சிங்காசனம் ஒரு ஆலயத்தில் இருக்கிறது என்பதன் அடையாளம் அவருடைய கண்களும் அவருடைய இருதயம் ஆலயங்களில் இருப்பதுதான். இதைதான் விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தை அசட்டையாய் எண்ணுவதோ, யார் யாரையே பார்த்து அசட்டையான எண்ணங்களோடு இருப்பதோ, அல்லது ஊழியக்காரர்களே அல்லது மற்றவர்களே பார்த்துவிட்டு ஒரு சிலரை அவமதித்த எண்ணங்களோடு நடந்து கொள்வதோ மிகவும் தவறான ஒன்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே ராஜாவாய் இருக்கிறார். நாம் எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்க்கிறவர்களாக, ஆண்டவரையே தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தில் கூடி இருப்பீர்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றார். ஆகவே நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் கூடுகிற இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவில் சிங்காசனத்தில் இருக்கிறார். அருமையானவர்களே, ஆராதனையில உத்தம இதயத்தோடு முழு மனதோடு ஆராதனையில் பங்கேற்று அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி, அவர் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்களுக்கு துதி செலுத்தி, அவர் செய்ய போகிற அடையாள அற்புதங்களுக்கெல்லாம் மகிமை செலுத்தி அவர் ஆராதிப்பதே தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஆராதனை தான் கர்த்தரை மகிமைப்படுத்தும். நான் உத்தமர்களும் உத்தமிகளாய் மாறும் ஆராதனை, மணவாட்டி சபைகளாய் மாறும் ஆராதனை. எல்லா காலமும் கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமை கொடுப்பதுதான் அவருடைய பரிசுத்த சபையினுடைய ஒரு வாஞ்சை. அதையே நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் மெய்யான ஒரு ஆராதனை. சத்திய வசனம் அங்கு அளவில்லாமல் விதைக்கப்படும்.
நமது ஆத்மாவின் உணவாக அது மாறும். அது உயிர்ப்பிக்கும், குணமாக்கும், அபிஷேகிக்கும், பரிசுத்தப்படுத்தும் தேவ வசனம். ஆகவே அன்பானவர்களே, என் கர்த்தர் ராஜாவா இருக்கிறார். சபையில அது குடிசையில் இருக்கலாம், ஓலை இலை போட்ட இடமா இருக்கலாம், அது ஷீட் போட்ட இடமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தாதி தேவனை ஆராதிக்கிற 2 பேர் 3 பேர் கூட இடத்தில் இயேசு இருக்கிறார். அந்த வாஞ்சியோடு கூட, உத்தம பார்வையோடு, உத்தம சிந்தையோடு கூட, தாய் தகப்பன் அண்ணன் தம்பி என்ற இதய சிந்தையோடு கூட ஆராதனையில பெரியோர் சிறியோர் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். நம்முடைய பரலோக தகப்பன் எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாய் சபையில குழாவுகிறார். மகிமை அவருக்கே. இயேசுவின் சமூகத்தை தேடி ஆவியினால் புதுபலன் அடைவோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உமது ஆலயத்தில் நீர் மகிமை அடைகிறீர். உம்முடைய ஆலயத்தில் அழியாத ஜீவ சத்தியங்களை எங்களுக்கு விதைத்து குணமாக்கிறீர், புதுப்பிக்கிறீர், அபிஷேகிக்கிறீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். உம்முடைய திறக்கப்பட்ட விழாவிலிருந்து மன்னிப்பின் ரத்தம் வடிகிறது. ஜீவ தண்ணீராம் ஆவியானவர் வடிந்தோடுகிறீர். உமது கண்கள், உம்முடைய இதயம் ஆலய ஆராதனையில் இருக்கிறது. இந்த உணர்வு உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு தாரும், கிறிஸ்தவ போதகர்களுக்கு தாரும், கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு தாரும். மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.